ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற லாஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் இந்த 1 வீக் ஒன்லி ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. நான் 16ங்கிறத டார்கெட் வச்சுக்க மாட்டேன். 16க்கு ஒரு 3 days பிஃபோர் தான் டார்கெட்டாக வைப்பேன். ஏன்னா எப்போவுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாமுக்கு லாஸ்ட் 3 days பிஃபோர் அண்டு எக்ஸாம்ஸோடைய லாஸ்ட் டயத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த ஒரு எப்படி சொல்கிறது படிக்கிறதா இருக்கட்டும் எதுவுமே எக்ஸாமுடைய கடைசி நேரத்தில் இருக்கக்கூடாது, ரிவிஷன் கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அப்படி கிடையாது சார் அப்படின்னு. ஓகே, நான் அது ஸ்டூடெண்ட்ஸை யாருக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணல. பட் என்னோட சஜஷன், எக்ஸாம் டயத்தில் தேவையில்லாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஏற்படும். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட அப்கமிங் ஸ்டடி பிளான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து 8 நாள் 8 பேப்பர். ஸோ உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் கிட்டே இருக்குது. பட் 8 days தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். 8 days 8 பேப்பர் ரிவர்ஸ் ஆர்டரில் வரப்போகிறோம். எப்படின்னா கடைசி நாள், ஐ மீன் போத் குரூப் எழுதுகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 day 1 பேப்பர் ரிவிஷன், 2 பேப்பர் எழுதுகிறவங்களுக்கு 2 நாளைக்கு 1 பேப்பர் ரிவிஷன். இதுதான் பாயிண்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு குரூப் எழுதுகிறவங்களுக்கு ஒரு குரூப்னால் 2 நாளைக்கு 1 பேப்பர் ரிவிஷன் பண்ணால் போதும். போத் குரூப் எழுதுகிறவங்க ஒரு நாளைக்கு 1 பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய அப்கமிங் பிளானாக இருக்க போகுது. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு பண்ணுங்கள். 2வது குரூப், ஐ மீன் 2 குரூப் எழுதுகிறவங்க 7வது எக்ஸாம் 7th பேப்பர் கிடையாது. உங்களுக்கு அந்த ஷெடியூல் ஆர்டரில் 16லேருந்து 23 வரைக்கும் எக்ஸாம்னா 23 நாளைக்கு, 22ஆம் தேதி எக்ஸாம் நாளை கழிச்சு, 21ஆம் தேதி எக்ஸாம் அதுக்கடுத்து, 20ஆம் தேதி எக்ஸாம் அதுக்கடுத்துன்னு சொல்லிட்டு எக்ஸாமோட ரிவர்ஸ் ஆர்டரில் தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கே கொஞ்சம் நாள் பண்ணும்போது புரியும் ஏன்னு. நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வரும்போது எக்ஸாம் நெருங்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமோட ரிவிஷன் கடைசியாக பண்ணியிருந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பண்ண ஆர்டர் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பிளான் பண்ணுறோம். நான் சிஎம்ஏ ஃபைனலுக்கும் சரி, சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சரி, சிஎம்ஏ இன்டருக்கும் சரி இந்த பேட்டர்னில் தான் நான் ரிவிஷன் பண்ணேன். அதனால தான் நான் இந்த பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ இதுதான் ரிவிஷன் ஷெடியூல். அண்ட் எப்படி ரிவிஷன் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயத்தில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. யாருமே சம்ஸ் எதுவும் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. புது கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் படிக்கவே இல்லை சார், தொடவே இல்லை, இப்போ தான் படிக்கவே போகிறோம், புதுசாக படிக்க போகிறோம், அந்த மாதிரி கான்செப்ட்ஸை யாரும் எடுக்கக்கூடாது, புதுசாக எடுக்கவே கூடாது. 3வது முக்கியமான விஷயம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட்டுக்கெலாம் டைம் நான் கொடுத்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எம்டிபி ஆர்டிபி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 8 days நீங்கள் பண்ண போகிறது என்ன ரிவிஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி படித்த கான்செப்டை தரோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஜேர்னல் என்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஆடிட்டில் நீங்கள் எடுத்த நோட்ஸ் இருக்கும், எடுத்து வச்ச நோட்ஸு. இல்லைனா நான் நோட்ஸ் எடுக்கல சார், டேரெக்டாக புக்கில் படித்தேன்னா நீங்கள் படித்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக படிக்காத லெசன்ஸு, படிக்காத கேசஸ் எதையுமே இப்போ டச் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கேசஸை மட்டும் திரும்ப எல்லா பேப்பருக்குமே அதான் சொல்கிறேன். டிடியை பொறுத்த வரைக்கும், டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன், டியூ டேட்டு, செக்ஷன் தேவைப்பட்ட செக்ஷன், அந்த 80 டிடக்ஷன்ஸ்க்கு, அப்புறம் டிடிஎஸ்க்கு, அதுக்கெல்லாம் மட்டும் செக்ஷன். அப்புறம் லாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டு, டியூ டேட்டு, பெனால்ட்டி, ஃபார்ம் நம்பரு. ஆக்டுன்னு சொல்கிறது இயர், அந்த இயர் என்ன. அப்புறம் அப்ளிகபிலிட்டி அண்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2 டாபிக் படிச்சிருப்பீங்க. அப்ளிகபிலிட்டினா அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த கான்செப்ட் தரவாக படிச்சுக்கோங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸை ஒரு டேப்லோ காலம் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், திரும்பவும் கூட பண்ணிக்கோங்க. இந்த வீக் கூட எடுத்துக்கோங்க. லாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு இந்த வீக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதுதான் ரிவிஷன் பிளான் பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா கேளுங்க, தப்பு கிடையாது. பட் நம்மளோட ரிவிஷன் பிளானில் கிளாரிஃபிகேஷன்ஸுங்கிறது இருக்கக்கூடாது. பிகாஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்குறதுக்கான டைமிங் ரிவிஷன் டைமிங் கிடையாது, படிச்சுட்டு இருக்கிற டைமிங். ஸோ ரிவிஷன் டைமிங்கில் ஆல்ரெடி நம்ம படித்ததை தரவு பண்ணணுமே தவிர புதுசாக எந்த டவுட்டும் எந்த கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு அரைஸ் ஆகக்கூடாது. எழுதி பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க. சில பேர் புக்கை வச்சு ரீட் பண்ணி படிப்பாங்க, சில பேர் எழுதி பார்த்து படிப்பாங்க. எழுதி பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதை எழுதி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அக்கௌண்ட்ஸ்னால் கான்செப்ட்ஸு, ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதி பார்த்துக்கோங்க. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் எழுதி பார்த்துக்கோங்க.
அப்புறம் லாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்ட், இயர், பெனால்ட்டி, டியூ டேட், இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு லெசன் போட்டு அதில் இருக்கிற இந்த டாப்பிக்கு இதை மீறினா இந்த பெனால்ட்டி இவ்வளோ நாளைக்குள்ளே பே பண்ணணும், இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. டிடி, ஐடிடிக்கு ஆல்ரெடி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெருசாக எழுதி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. தரோ பண்ணிக்கோங்க, திரும்பவும் ஒரு தடவை தரோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு திரும்பவும் தியரி எழுதி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிற ஸ்டடி பிளான். ப்ளஸ் நார்மல் கைட்லைன்ஸ் வழக்கம் போல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டுங்கிறதுக்காக இப்போவும் சொல்கிறேன். பதட்டப்பட வேண்டாம். எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 100% ஷியோர் ஈஸியாக தான் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் எக்ஸாமோட டஃப்னஸை டிசைட் பண்ணுது. இது வந்து நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஆறுதல் சொல்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். ஓப்பனாக சொன்னால் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய எக்ஸாம் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாமாக தான் அமையும். ஈவன் தோ டஃப்பாக இருந்தாலும். அப்போ ஈஸியான எக்ஸாம்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ஸோ கான்ஃபிடென்ட் லெவலை கொஞ்சம் கூட இழந்துடாதீங்க. முக்கியமான 2வது விஷயம், எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பரை மூடி உள்ளே வச்சுட்டு மறுநாள் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நான் அதுக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், வேணாம் தான் சொல்லுவேன். சும்மா ஒரு ஓவரால் கிளான்ஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம். முந்தின கொஸ்டின் பேப்பரில் இந்த ஆன்சருக்கு இது வந்துச்சுடா, கரெக்டாடா, இதுதான் வந்துச்சு, எனக்கு உனக்கு இதான் வந்துச்சா, இதுதான் கரெக்டான ஆன்சரான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்க்குறது, புக் எடுத்து பார்க்குறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்குறது தயவு செஞ்சு வேணாம். அதனால் உங்களுக்கு 1% யூஸ் கூட கிடையாது. நீங்கள் வந்து கரெக்ட் தப்பாக எழுதுனதுனால உள்ளே போய் இன்விஜிலேட்டர்கிட்ட போய் என்ன பண்ண பேப்பரை வாங்கி மாற்ற முடியுமா? முடியாது. என்ன ஆகும்? கரெக்டாக எழுதுனா 1 செகண்ட் கரெக்டு அப்படிங்கிற ஹாப்பினஸ்ஸு, தப்பாக எழுதுனா ஐயோ தப்பா, அப்போ என்ன தோணும்? அடுத்து இன்னும் எவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணிடுவோமா மாட்டோமா, எல்லா கொஸ்டினையும் எடுத்து அனலைஸ் பண்ண தோணும். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் உங்களோட ரிசல்ட் நெகட்டிவாக வர்ற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்த எக்ஸாமை வந்து அதான் ஒரு பேப்பர் போயிருமே, அப்போ அடுத்த பேப்பர் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த ஒரு தாட்டு எதுக்கு? இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை நம்மளே கூட்டிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த இதை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி. வேறு யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சுன்னா அது தூக்கி பேக்கில் வச்சது தான். கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சு 8 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் எடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அதனால் எந்த யூஸும் இல்லையே. தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டீங்க, இல்லை ரிசல்ட் வந்துருச்சு, இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அந்த டயத்தில் தாராளமாக பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து இதுதான் ஆன்சரா, ஓகே கரெக்டு, நம்ம போட்டது தப்போ கரெக்டோ, என்ன கரெக்டான ஆன்சரோ தெரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் கேதரிங் தான், நானே சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் போதோ அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கான டைம் இருக்கும் போதோ பண்ணவே கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. என்கிட்டே வந்து கேட்பாங்க, ஆனால் இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்பேன் நான். ஏன்னா அது தேவையில்லாமல் டென்ஷனை தான் ஏற்றும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கொடுக்காது. 1% கூட கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. தேவையில்லாத டென்ஷனை தூண்டி விடுறதுக்காகவே தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. 2வது விஷயம், முன்னாடி நான் சொல்லிட்டேன், எக்ஸாமுக்கு தேவைப்படுற திங்ஸை முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சுருங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour பிஃபோரே போயிருங்க. தூரத்தில் சென்டர் போட்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட்டோவோ கேபோ அரேஞ்ச் பண்ணிக்கிறதோ, இல்லை ஸ்டே பண்ணுற வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் கடைசி நாளில் பார்த்துக்கலான்னு மட்டும் தேடாதீங்க. உங்களை மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தேடுவாங்க. அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் தேடினா கிடைக்காது. அது ஒரு சிக்கல், மேக்ஸிமம் நடக்காது. பட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் ஃபீவர், வயிறு வலி, தலைவலிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் மீன் பண்ணல, பட் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்தி ஃபுட்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு சேராதுன்னு. அந்த மாதிரி ஃபுட்ஸை எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த டயத்தில், வேணவே வேணாம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமோட லாஸ்ட் வீக். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரப்போகுது எக்ஸாம், நான் கேரண்டி பண்ணுறேன். மீன்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் எடுக்கல, பட் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் தான் என்னோட கான்ஃபிடென்ட். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ என் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சேனலில் வச்சு படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எக்ஸாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிற வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே வந்து பயப்பட வேண்டாம். எக்ஸாமில் பயம் பதட்டம் இருந்துச்சுன்னா தான் மிஸ்டேக் ஆகும். அந்த பயம் பதட்டம் இருக்க வேண்டாம். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு லேக் ஆஃப் மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுறீங்கனாலும் சரி, என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் ஓப்பன் டு ஆல் தான், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் 1 week ஆஃப் எக்ஸாம் வி வில் ராக். இந்த டைம் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் என்ன எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது
எல்லாரோட எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்பு நம்மளோட சேனல்லையோ நம்மளோட கிளாஸ்லேயோ படித்த ஸ்டூடெண்ட்ஸில் மினிமம் 10, அட்லீஸ்ட் 10, மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். மினிமம் 10 ரேங்க் ஹோல்டர்ஸாக வருவீங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த சேனல் ஆரம்பித்ததோட பிஹைண்ட் மோட்டிவ் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ மினிமம் 10 ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆச்சு இந்த அட்டெம்ப்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். போத் நியூ சிலபஸ்க்கும் சரி ஓல்டு சிலபஸ்க்கும் சரி. இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஆசை. ஸோ லெட்ஸ் சி இந்த அட்டெம்ப்ட் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த அட்டெம்ப்டில் செக் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் ஸ்டே மோட்டிவேட்டட். ஆல் தி பெஸ்ட். பை.